மலையாள இண்டஸ்ட்ரி நடிக்கலை இது வரைக்கும். பட் ஆனால் மலையாளம் பேசி நடிச்சிருக்கேன் ஆட்டோகிராஃபில். ஸோ மலையாளிஸ் எல்லாருமே என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் மலையாளம் ஆடியன்ஸ். ரைட், இந்த படம் ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டாங்க மலையாள படம் நடிக்கிறதுக்கு. பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல நான், அப்போ அங்கே நிறைய ஒர்க் இருந்ததுனால. இப்போ நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 பேர் தான். ஒன்று அனுராஜோட ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு ரொம்ப அப்படி ஒரு ஷேக் பண்ணிச்சு. எஸ் ரொம்ப அட்டெம்ப்ட் பண்ணிச்சு. ஒரு 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 10 days நான் அந்த படம் பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எப்படி இப்படி ஒரு டைரக்டர் ஒரு 3 கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு நைட்டில் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடிஞ்சு பண்ணேன். ஸோ நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், என்ன சொல்ல போனால் நான் ரீமேக் வாங்கி டைரக்ட் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஒரு படத்தை வாங்கி ரீமேக் பண்ணணும் அப்படின்னு. இந்த படத்தை வாங்கி பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கல. அண்ட் அதே மாதிரி நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் டொவினோ. எனக்கு சமீப காலங்களில் ரொம்ப ரியலாக, ரொம்ப பக்கத்தில், நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் டோர் நம்ம கூட இருக்கிற ஆள் மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் டொவினோ. நான் வந்து ரொம்ப வருஷமாக நிறைய படங்களில் பார்த்தாலும் இன்னும் அடுத்த படம் எப்போன்னு பார்க்குற அளவுக்கு வெயிட் பண்ண வைக்கிற ஒரு ஆக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இவங்க 2 பேரோட ஜாயின் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் எனக்கு கேட்ட உடனே அந்த சப்ஜெக்ட் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். யூஸ்வல் ஒரு சினிமா கிடையாது. ரைட்டர் ரொம்ப அழகாக சொன்னார். எங்கள் 2 பேர் வந்து நீ மீட் பண்ணாங்க ஆஃபீஸில். இவங்க அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான சினிமா. ஒரு கடந்து போகிற சினிமாவாக அது இருக்காது. அந்த சினிமாவுக்குள்ளே இன்டெப்த்தாக போன ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஸோ அது வரும். தேங்க்யூ. என்னை நீங்கள் முதல்ல வெல்கம் பண்ணதுக்கு, இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த கம்பெனி வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது. ஸோ எல்லோரும் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள். ഉങ്ങളോട് ഹാർഡ് വർക്ക് കണ്ടിപ്പാ ഉങ്ങളെ മേലെ കൂട്ടു പോകും. താങ്ക് യു സോ മച്ച്. വളരെയധികം എക്സൈറ്റഡ് ആണ്. സ്പെഷ്യലി ഇഷ്ക കണ്ടതിന് ശേഷം നിങ്ങളുടെ പടത്തിൽ എപ്പോഴെങ്കിലും അഭിനയിക്കണമെന്നൊരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. അതിന് സാധിക്കുന്നു, വളരെയധികം സന്തോഷം. ആൻഡ് ഇന്ത്യൻ സിനിമ കമ്പനിയുടെ ഫസ്റ്റ് പ്രൊഡക്ഷനിലും ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയതിന് വളരെയധികം ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. ആൻഡ് ഒരു ഇത്രയും ബ്രില്യൻറ്റ് കാസ്റ്റ് ആൻഡ് ക്രൂവിൻ്റെ കൂടെ ഒരു വർക്കിംഗ് എക്സ്പീരിയൻസ് കിട്ടാൻ പോവുക എന്നറിയുന്നതിൽ വളരെയധികം ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. ഞാൻ പറഞ്ഞു മോനെ, യു ആർ ഗോയിങ് ഫോർ എ ലോങ് വേ. ആ ഒരു ചെറിയ റോളാണ്. അപ്പം എൻ്റെ ഉള്ളിൽ സെൽഫിഷ്നസ് ഉണ്ടായിരുന്നു. ടോയി വെച്ച് ഒരു പണം ചെയ്യാൻ ഇന്ന് വരെ പയ്യാൻ എനിക്ക് ഡേറ്റ് തന്നിട്ടില്ല. So that is the biggest. But one thing I'll tell you, it was my mistake or my unfortunate Picket Fort 3 എന്ന സിനിമ ഞാനും ടോയി കൂടെ ചെയ്യേണ്ടതായിരുന്നത്. I was so excited to work with them, but then don't have to explain, something happened. Anyway, I wish them all the best, especially to the director, because as somebody said, Ishq enna cinema ചേരൻ പറഞ്ഞു കൊടുക്കുന്നതാണ്. It really haunted me. Why? Because the 3 characters, ഞാൻ 2 ക്യാരക്ടറിനെ വെച്ച് ചെയ്താണ് പിക്കറ്റ് ഫോർട്ട്. പക്ഷെ നിങ്ങൾ അതിന് മുമ്പെയാണ്, അതിന് ശേഷം ഈ 3 ക്യാരക്ടറിനെ വെച്ച് 1 night. That's a perfection of a director. Anyway, you are appreciated. You got to go a long way, man. A lot of things are waiting for you. Other ഈ producers in the first company will be a huge success and a huge hit. Okay, God bless you all. God bless everybody. Writer, yes. All the best. Thank you.